Taste the Daily. தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சிதம்பரம் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவில் பூரான் கிடந்த உணவை சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்று வலி மற்றும் மயக்கம் ஏற்பட்டு சிதம்பரம் அரசு மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாகர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வர்கூர்பேட்டை கிராமத்தில் அரசு ஆதரவிட நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் இன்று மதியம் சமைக்கப்பட்ட உணவை 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இந்த மதிய உணவை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி, வயிற்று வலி, மயக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் உணவை பார்த்தபோது உணவில் விஷப்பூச்சியான பூரான் கிடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வாந்தி, மயக்கம், வயிற்று வலி ஏற்பட்ட மாணவர்கள் அவசர ஊர்தி 108 மூலமாக சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சிகிச்சை பிரிவுக்காக அனுமதித்தனர். மேலும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பூரான் கிடந்ததாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் அந்த பள்ளியில் உணவு சமைப்பாளர் மட்டுமே இருந்ததாகவும் பொறுப்பாளர்கள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மற்றும் உணவு சமைப்பாளர்கள் இருந்திருந்தால் கவனக்குறைவு ஏற்படாமல் இருந்திருக்கும் எனவும் பெற்றோர்கள் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அண்ணாமலை நகர் போலீசார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களிடம் சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மாணவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜ்.